இப்ரேயர் புஸ்தகத்திலே அஹ், அன்றைக்கு யூதர்களுக்கு குழப்பத்திலே இருந்த யூதர்களுக்கு எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து தூதர்களை காட்டிலும் மேலானவர், தூதர்கள் அல்ல, அல்லது தூதர்களை காட்டிலும் சிறியவர் அல்ல, தூதர்களை காட்டிலும் மேலானவர். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தபடியால் தூதர்களை காட்டிலும் சிறியவராக்கப்பட்டிருந்தார், அதாவது மனிதனாக்கப்பட்டிருந்தார். அந்த மற்றபடி அவர் தூதர்களுக்கு மேலானவர் என்கிறதை அவர் பேசியிருந்தார். இரண்டாவதாக, நீங்கள் மோசே பெரிய என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா யூதர்கள்? மோசையை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர். மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மையாக இருந்தார், ஆனால் அந்த வீட்டை உண்டு பண்ணினவர் யார்? அந்த வீட்டை உண்டு பண்ணினவர் தேவன். அப்போ அந்த வீட்டினுடைய உடைமையாளராக இயேசு கிறிஸ்து உண்மையாக இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போதுதான் மோசே வீட்டுக்கு வேலைக்காரன், வீட்டிலே உள்ள வேலைக்காரன், அவன் உண்மையாக இருந்தான். அவனுக்கு செவி கொடு, அவன் மூலமாக சொல்லப்பட்ட நற்செய்தி, அவன் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அதை விசுவாசிக்காதவர்களுக்கு என்ன நடந்தது? அந்த வாக்குத்தத்தம் பலிக்கவில்லை. அவன் மூலமாக சொல்லப்பட்ட நற்செய்தியை விசுவாசிக்காதவர்களுக்கு வாக்குத்தத்தம் பலிக்கவில்லை. அதை போல வீட்டின் உடைமையாளர் மோசையை காட்டிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நற்செய்தியை விசுவாசிக்கவில்லை என்றால் வரப்போகிற வாக்குத்தத்தம் பலிக்காது. ஆகவே அவரை விசுவாசித்தால் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்போம். வாக்குத்தத்தம் எது? இளைப்பாறுதல். அது இனி வரப்போகிறதாக இருக்கிறது என்பதாக இருக்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் தெளிவுபடுத்துகிறார். அப்படி தெளிவுபடுத்தி கொண்டு வரும்போதுதான் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அந்த உதாரணத்தின்படி, மோசேயின் காலத்திலே நடந்த அந்த உதாரணத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அன்றைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, மோசே மூலமாக சொல்லப்பட்ட நற்செய்தியை விசுவாசிக்கவில்லை. ஆகவே அவர்கள் கீழ்ப்படியவில்லை, அதனால் அவர்கள் அதை இழந்து போனார்கள். நாம் அப்படி இருக்காமல் ஜாக்கிரதையாக இருப்போம், அதாவது விசுவாசிப்போம் என்கிறதை தான் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார், தேவனுடைய வார்த்தை, உங்களிடத்திலே சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை அது உயிருள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது, வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. இரண்டு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் கூர்மையானதாக உள்ளது. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது என்கின்ற காரியத்தை இங்கே சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அற்பமாக எண்ணி விடாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை, அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள் எங்கே வாக்குத்தத்தத்தை இழந்து போனார்கள், இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு வரப்போகிற இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதாக சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை உயிருள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது, ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 62, 63 சொல்லப்படுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, என்னுடைய வார்த்தையே ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள், வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை அது உயிருள்ளதாக, உயிர் கொடுக்கக்கூடியதாக, மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 119 அதை தேவனுடைய வார்த்தையை பற்றியே முழுமையாக பாடல் இருக்கு. அதில் சொல்லப்பட்ட முக்கியமான வார்த்தை, உங்களுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி 105ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மரித்து கிடக்கிற ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒன்று தேவனுடைய வார்த்தை. தேவனற்றவர்களாக இருக்கும் போது அவனுடைய ஆவி மரித்த நிலைமையில் இருக்கிறது. ஆகவேதான் எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கும், அக்கிரமங்கள்னாலும் பாவங்களாயிருந்தாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. மரித்த என்றால் இந்த சரீரத்திலே செத்து போன அப்படி இல்லை, நாம் தேவனற்றவர்களாக மரித்து, தேவனை விட்டு மரித்து கிடந்த
அந்த மனிதர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்றுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டு என்கிறதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது செயல்படக்கூடிய ஒன்று, அதுதான் வல்லமை உள்ளது. அது உயிர் உள்ளது. அது உயிர் உள்ளது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மறைந்து போகக்கூடிய இது அல்ல. அது உயிர் உள்ளது. அது பிழைத்திருக்கிறது. அந்த வார்த்தை செத்து போனது அல்ல. அது முதல் நூற்றாண்டில் உள்ள வார்த்தை தானே, அதற்கு பிறகு அதுக்கு வேலிடிட்டி இல்லை என்பதல்ல. அது உயிருள்ளதாக இருக்கிறது. மட்டுமல்ல, அது செயல்படக்கூடிய, அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வார்த்தை தானே, அதுக்கு என்ன வல்லமை? அது வார்த்தை வல்லமை உள்ளது. அது செயல்பட வைக்கிறது, அது செயல்படுகிறது. மரித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. விசுவாசித்து இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அடுத்ததாக, இரண்டு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக உள்ளது. இந்த வார்த்தையை அநேக தவறாக பயன்படுத்துவதுண்டு. தேவனுடைய வார்த்தை இரண்டு புறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதை இதை தவறாக பயன்படுத்துவார்கள். எப்படி? சிலர் வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு தப்பான ஒரு விளக்கத்தை கொடுப்பார்கள். அதை சரி பண்ணி அது அல்ல விளக்கம், இதுதான் என்று சொல்லி சரியாக பேசும்போது என்ன சொல்வார்கள் தெரியுமா? வேத வசனம் இரண்டு புறமும் கருக்குள்ளது, அதுவும் சரிதான் இதுவும் சரிதான், அந்த பக்கமும் வெட்டும் இந்த பக்கம் வெட்டும் என்கிறதாக சம்பந்தம் இல்லாமல் ஒரு விளக்கம் கொடுப்பார்கள் சிலர். ஆனால் இது அப்படி அல்ல. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானது என்றால் பட்டயம், வாழ், பல வகையான வாழ்கள் உண்டு. அதிலே ஒரு பக்கம் மட்டும் கூர்மையான வாழ் இருக்கும். அது இப்படி மட்டும்தான் வெட்ட முடியும். சில வாள்கள் இரண்டு பக்கத்திலும் கூர்மை தன்மை இருக்கும். இப்படியும் வெட்டலாம், இப்படியும் வெட்டலாம். அது பொதுவாக வெட்டுவதற்காட்டிலும் இப்படி குத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாழ். அப்போது இரண்டு பக்கமும் ஒரு பக்கம் மட்டுமே கூர்மையான வாழ் வைத்து குத்துவதை விட இரண்டு பக்கமும் நல்ல கூர்மையாக உள்ள வாழ் குத்தும் போது வேகமாக இறங்கும். ஆகவே அந்த இரண்டு பக்கமும் கூர்மையாக்கப்பட்ட வாழ்கள், இந்த பூமியிலே உள்ள வாழ்கள் இருக்கிறது அல்லவா, அதை காட்டிலும் பயங்கர கூர்மையானதுதான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதற்கு சொல்லப்பட்டது? இது அந்த அளவிற்கு கூர்மையாக ஒரு மனிதனை நோக்கி குத்தும், மனிதனை குத்தக்கூடிய ஒன்று. வாளை காட்டிலும் கூர்மையானது. இந்த உலகத்திலே உள்ள வாழ், கூர்மையாக்கப்பட்ட வாழ் என்று சொல்லி ஒன்று இருக்கும் என்றால் அதை காட்டிலும் கூர்மையான வாழ். அதான் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், இந்த உலகத்திலே உள்ள பட்டயம் இதுதான் சிறந்தது என்று சொல்லி இருக்கிறது என்றால் அதை காட்டிலும் கருக்கானது எது? தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேய ஆசிரியர் இதை சொல்லும் போது, வாள்கள் பொதுவாக மனிதனுடைய சரீரத்தை வெட்டுவதற்கு பயன்படக்கூடிய ஒன்று. ஆனால் இங்கே சொல்லக்கூடிய வாள் சரீரத்தை அல்ல, உள்ளத்தை குத்தக்கூடிய ஒன்றாக, குத்துவதற்காக பயன்படுவதாக இங்கே உருவகப்படுத்துகிறார். அதுதான் இங்க சொல்லப்படுது. ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போ பிரிப்பதற்காக அதாவது எல்லாம் ஒன்றுபட்டு கிடக்கும் போது அதை குத்தி ஒரே குத்தில வெட்டி பிரிப்பதற்கு ஏதுவாக கூர்மையானது என்ற அர்த்தத்திலே இங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். வார்த்தையை குறித்து இதே போல பழைய ஏற்பாட்டிலே கூட பல உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது எரேமியா 23ஆம் அதிகாரத்திலே 23, 29 அங்கே வார்த்தையை குறித்து சொல்லும் போது அது எப்படி சொல்லப்படுகிறது என்றால், என்னுடைய வார்த்தை அக்கினியை போலது, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி. பெரிய சுத்தியல் இருக்கும் அல்லவா, பெரிய மலைகளை உடைக்கக்கூடிய சுத்தியலே பெரிய உருவம், அது சம்மட்டி, அதை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இது எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தை அவ்வளவுக்கு சக்தி வாய்ந்தது, அது எல்லாவற்றையும் உடைக்கக்கூடிய ஒன்று என்பதாக சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த வார்த்தை சொல்லப்படுகிற சூழ்நிலையிலே அங்கே அநேக கள்ளத்தீர்க்கதரிசி, நாங்கள் சொப்பனம் கண்டோம், இதுதான் கடவுள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்று பொய் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அப்படி பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்ல அப்படி தவறான கடவுள் சொல்லாத வார்த்தைகளை கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருந்தபோது கர்த்தருடைய வார்த்தை அதற்கெல்லாம் மேல் என்பதை விளக்குவதற்காக இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டது. அதுக்காகவே தான் எரேமியா 23:28 சொல்லும் போது, சொப்பனங்கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இங்கே கள்ளத்தீர்க்கதரிசிகள், நாங்கள் சொப்பனம் கண்டோம், கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், கடவுள் நேரில் வந்து இதை சொன்னார், இந்த காரியத்தை செய்ய சொன்னார், இந்த கூடாரம் கட்ட சொன்னார், இதற்காக நீங்கள் பணம் பிரிக்க சொன்னார், இப்படியெல்லாம் பல்வேறு சொப்பனங்கள் தரிசனங்கள் என்கிற பெயரிலே கண்டு கடவுள் எங்களிடத்தில் நேரடியாக வந்து பேசினார் என்று சொல்லுகிற சொப்பனம் கண்டவன் அதை செய்யட்டும். என் வார்த்தை உள்ளவனோ, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிறதை பெற்றுக்கொண்டவன் இந்த கடவுளுடைய வார்த்தை சொல்லட்டும். அது பதர். கடவுளுடைய வார்த்தை என்பது கோதுமை. இந்த கோதுமைக்கு முன்பாக அந்த பதர் எம்மாத்திரம். இந்த கோதுமையும் சரி இந்த பதரும் சரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும், வளரும். ஆனால் ஒரு நாள் அந்த அறுவடை வரும்போது அதை பிரித்தெடுக்கப்படும் போது கோதுமையை எல்லாரும் களஞ்சியத்திலே சேர்ப்பார்கள், பயன்படுத்துவதற்கு ஏதுவான இடத்திலே சேர்ப்பார்கள். ஆனால் இந்த பதர் என்ன செய்யப்படும்? அது சுட்டரிப்பதற்கு கொண்டு போகப்படும். வீட்டிலே விறகுக்காகிலும் வேறு ஏதாவது அந்த ஒன்றுக்கும் உதவாத காரியங்களுக்காக பயன்படும். ஆகவே இந்த கோதுமை போன்ற இந்த வார்த்தை நிலைநிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே என் வார்த்தை உள்ளவன் அதை உண்மையாக பேசுவனாக, அவன் சொப்பனம் கண்டவன் என்று சொல்லுவான், அதை பேசட்டும், ஆனால் அது நிற்காது, அது பதர் என்பதாக சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போதுதான் என்னுடைய வார்த்தை என்பது அது அக்னியை போலும், என் வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இதே விதமாகத்தான் இங்கே எப்படி கள்ளத்தீர்க்கதரிசிகள் அப்படி ஏமாற்றுகின்ற வேளையிலே இப்படி சொல்லப்படுகிறதோ, எபிரேயர் நிருபம் எழுதும் போதும் அங்கே இருந்த எபிரேயர்கள் மத்தியிலே, கிறிஸ்தவர்களான எபிரேயர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, அவரை விட்டுவிட்டு மறுபடியும் யூதத்திற்கு திரும்புங்கள், யூத கொள்கைகளுக்கு திரும்புங்கள், அல்லது நாம் திரும்பி போவோம் என்கின்ற மனநிலையிலே தவறான போதனையை கேட்டு பலவித போதனைகள்லாம் அழைப்புண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ளது. இந்த வார்த்தையை சொல்லும் வெறுமனே சொல்லவில்லை, அதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டில் உள்ள உதாரணங்களை எல்லாம் காண்பித்து வைத்துவிட்டு சொல்லுகிறார். இது உயிருள்ள வார்த்தை, இது வல்லமையுள்ள வார்த்தை மட்டுமல்ல, இது உருவ குத்துகிறது, அந்த அளவிற்கு ஷார்ப் எட்ஜ் ஸ்வார்ட் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். இது குத்தக்கூடியது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு பேசும்போது அநேக காரியங்களை பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்து தான் எடுத்து பேசுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியமாக அங்கே பேசுகிறார். அப்படி பேசும்போது அந்த இயேசு கிறிஸ்து வேறு யாரும் அல்ல, அவர்தான் மேசியா என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே தாவீதின் சங்கீதங்களில் இருந்தெல்லாம் எடுத்து பேசுகிறார். அப்படி பேசிவிட்டு வரும்போதுதான் அந்த வார்த்தை அதை கேட்டவர்களுக்கு ஆமாம் என்கிட்ட உண்மை புரிய வருகிறது, நாங்கள் தவறு செய்தோம், அவர்தான் மேசியா என்பதை காணாமல் விட்டு விட்டோம் என்று அந்த வார்த்தை பேதுரு தேவனுடைய வார்த்தையை கொண்டு விளக்கம் கொடுக்கும் போது அவர்களுக்கு புரிகிறது. அப்படி புரியும் போது அதை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்போஸ்தலர் 2:37, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்கள், அப்ப இந்த வார்த்தை என்ன செய்தது? பேதுரு பிரசங்கித்த அந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை போய் குத்தினது. அதுவரைக்கும் அவர்கள் செய்தது சரி என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே இப்பொழுதுதான் அது அவர்களை குத்தி, நாங்கள் செய்தது தவறு, நாங்கள் இனி இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களை கேட்க வைக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனை உருவ குத்துகிறதாக அது காணப்படுகிறது. அதே வேளையிலே சில போதனைகள் இருக்கலாம், அது காதுக்கு இனிமையாக இருக்கும், நாம் செய்கிற தவறுகளை கூட நியாயப்படுத்துவதாக இருக்கும். ஆனால் உண்மையான கடவுளுடைய வார்த்தை
அது உருவ குத்துகிறதாக இருக்கும். ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கும். மனித ஆத்துமா இங்கே ஆவி என்று சொல்லப்படுவது இங்கே மனிதனுடைய ஆத்துமா என்று சொன்னா ஒரு மனிதன் நான் தான் ஆத்துமா. இந்த சரீரம் அதற்கு வெளிப்புறமாக அது செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஊடகம். நாம் எதை சிந்திக்கிறோம், நாம் எப்படி செயல்படுகிறோம், இது எல்லாமே நம்முடைய ஆத்மா எண்ணம். ஆவி என்பது அது தேவனால் வருகிறது. தேவனோடு உள்ள தொடர்பின் அடிப்படையிலே நமக்குள்ளாக ஏற்படுகிற எண்ணங்கள். அப்போ இதை இரண்டையும் பிரித்து பார்க்கத்தக்கதாக வசனம், அதாவது கடவுளுடைய வார்த்தை உதவுகிறது. மனித ஒரு பக்கம் ஆத்மா இருந்து வெளியிடுகின்ற மனித எண்ணங்கள், மனித உணர்ச்சி, இன்னொரு பக்கம் தேவனோடு உள்ள தொடர்பின் அடிப்படையிலே ஏற்படுகிற தேவ திட்டம் சார்ந்த எண்ணங்கள், தேவனுக்கேற்ற விதமான சிந்தனைகள். இது ரெண்டும் பல வேளைகளில் மனிதனுக்குள்ளாக கலந்து கிடக்கும். எது மனித உணர்ச்சியும் என்னது, இது தேவனுடைய சித்தம் என்பது போல மனிதன் என்ன வாய்ப்பு உண்டு. ஆகவேத்தான் சொல்லுகிறது, இதை பிரிக்கத்தக்கது எது தேவனுடைய திட்டம், எது தேவனால் தரப்பட்ட எண்ணம், எது என்னிடத்திலிருந்து வந்த எண்ணம், மனித உணர்ச்சி சார்ந்த எண்ணங்கள், அல்லது இந்த மாமிசம் சார்ந்து அதன் இச்சைக்கு எதுவாக உருவான எண்ணங்கள் என்கிறதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ அது அந்த பிரித்து பார்ப்பதற்காக அந்த வாள் அது உருவ குத்தி அதை பிரிக்கிறது. இது வேறு இது வேறு என்று சொல்லி பிரித்து காட்டுகிறது. மனிதனுடைய எண்ணங்களை, அது ஆத்மாவையும் ஆவியையும் பிரித்து காட்டுகிறதாக இருக்கிறது. அடுத்து சொல்லப்படுகிறது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மாம்ச சிந்தைகள், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சம் எதையெல்லாம் இச்சிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதையெல்லாம் பிரித்து காட்டுகிறது. எது தேவனால் உருவாகிற எண்ணங்கள், எது சுய எண்ணங்கள், அல்லது மனிதர்களுடைய பேச்சை கேட்டு நாம் பார்க்கிற காரியங்களை காட்டு அதன் மூலமாக இன்ஃபுளுயன்ஸ் ஆன எண்ணங்கள், எது நம்முடைய மாம்ச இச்சைகளினால் உருவான எண்ணங்கள், இது எல்லாவற்றையும் பிரித்து காட்டக்கூடிய ஒன்றாக தேவனுடைய வார்த்தை காணப்படுகிறது. அப்ப தேவனுடைய இதை நமக்குள்ளாக எல்லாவித எண்ணங்களும் எழும்பும். யாருනම් ஒரு மனிதன் எல்லாம் கலந்திருக்கிறவனாக இருக்கிறான். அவன் மனிதனுக்குள்ளாக ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இது எல்லாவற்றிலிருந்தும் எண்ணங்கள் காணப்படும். இதை பிரிக்கக்கூடியது எது எதிலிருந்து வந்தது என்று சொல்லி பிரித்து காட்டக்கூடிய ஒன்றியது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அடுத்ததாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது எது சரியான எண்ணம், இருதயத்தினூடாக நம்முடைய யோசனைகள் பல்வேறு விதங்களிலே மனிதனுக்கு ஏற்படும். தேவன் தருகிற யோசனை இருக்கிறது, தேவன் தருகிற யோசனை அல்லது விருப்பம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 12 சொல்லும் போது, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஏனெனில் ஏன் பிரயாசப்பட வேண்டுமா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த விருப்பத்தை தந்திருக்கிறார், ஆகவே அதை செயல்படுத்துங்கள் என்பதாக சொல்லுகிறார். தேவன் தருகிற விருப்பங்கள் இருக்கிறது, தேவன் தருகிற விருப்பம் யோசனை இருக்கிறது. அதே வேளையிலே மாம்சத்தின் மூலமாக உருவாகிற யோசனைகள் இருக்கும், பிறர் மனிதர்களூடாக வருகிற யோசனைகள் இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு கூட யோசனை வந்தது. இயேசு கிறிஸ்து தேவ திட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். மனுஷகுமாரன் வந்து பல பாடுகள் பட வேண்டும் என்று தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது பேதுரு வழியாக ஒரு யோசனை வருகிறது. தனியாக கூட்டு, இல்ல இதெல்லாம் உமக்கு சம்பவிக்க கூடாது, உமல அக்கறையோட சொல்றது, உமக்கெல்லாம் அந்த பாடுகள் வரக்கூடாது. ஒரு பார்ப்பதற்கு மேலோட்டமாக பார்த்தா ஒரு நல்ல யோசனை போலதான் இருக்கு, இயேசு கிறிஸ்து மேலுள்ள அக்கறை போலத்தான். ஆனால் அது தேவ ஆலோசனையா என்று கேட்டால் இல்லை. அப்போ இதை வகையறுக்கக்கூடியதாக நம்மிடத்திலிருந்து ஏற்படுகிற யோசனை எது, பிறர் மூலமாக இன்ஃபுளுன்ஸ் ஆக்கப்பட்டதன் விளைவாக வந்த யோசனை எது, தேவ வார்த்தையினூடாக நமக்குள்ளாக வந்த யோசனை எது, தேவன் தருகிற யோசனை எது. இதையெல்லாம்
வகையறுக்கக்கூடியதாக எது காணப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை எண்ணப்படுகிற அந்த பட்டயம் காணப்படுகிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடிய ஒன்றாக, அதை பகுத்தாயத்தக்கதாக, நம்முடைய யோசனைகளையும் நம்முடைய சிந்தனைகளையும், நினைவுகள் சிந்தனை, நம்முடைய யோசனை எல்லாவற்றையும் பகுத்து பார்க்கக்கூடிய ஒன்றாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் பார்க்கும், அந்த வார்த்தை நமக்குள்ளாக வரும்போது, அந்த வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கும் போது, அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய, அந்த வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறபடியால், அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறபடியால், இந்த காரியங்களை எல்லாம் அந்த வார்த்தை செய்கிறது. அந்த வார்த்தை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி புறந்தள்ளும் போது அந்த வார்த்தை ஒன்றும் செய்யாது. வார்த்தை அது பட்டயம் பவர்ஃபுல்லானது, பட்டயம் கூர்மையானது. ஆனால் அதை என்னை குத்துவதற்கு அனுமதிக்கும் போது, அது அந்த வல்லமையை என்னுள் செயல்படுத்த அனுமதிக்கும் போது, அந்த வார்த்தையை நான் உட்கொள்ளும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, அது தன்னுடைய வேலையை செய்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக சொல்லிவிட்டு, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அப்ப தேவனுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு சகலமும் அவருடைய கண்களுக்கு நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். பலவித போதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு அதற்கு ஒரு குழப்ப மனநிலையில் இருந்த அந்த எபிரேய மக்களை பார்த்து இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், உங்களுடைய இருதயங்களில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பது வரை எல்லாம் தெரியும். அவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிறதை மறந்து போகாதீர்கள் என்பதாக இங்கே சொல்லுகிறார். கடவுளிடத்திலிருந்து நாம் எதையும் மறைக்க முடியாது. நீதிமொழி 16:15 சொல்லப்பட்டது, கர்த்தருடைய கண்கள் எங்கும் இருக்கிறது, அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். சங்கீதம் 90:8 மனிதனுடைய ரகசிய பாவங்கள் அது எல்லாம் மனிதன் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ இது எல்லாமே கடவுளுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ கடவுளுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீர்கள் என்று சொல்லி பக்கத்திலே மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கடவுளுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகவே கடவுளுக்கு முன்பாக என்னது, பொய் கணக்கு கொடுக்க முடியாது. இல்ல நான் நல்லவனாக்கும் என்று சொல்லி கடவுளுக்கு முன்பாக போய் ஏமாற்ற முடியாது. அவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு இருதயத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார், நினைவுகளை அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது எதற்காக சொல்லப்படுகிறது? பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்டது அல்ல, மாறாக உண்மையிலே நீங்கள் தேவனிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அழைப்பதற்காக சொல்லப்பட்டது. கடவுளுக்கு எல்லாம் தெரியும், ஆகவே நீங்கள் வாருங்கள், தேவனை விசுவாசித்து வாருங்கள், இயேசு கிறிஸ்துதான் மெய் தெய்வம் என்பதை அறிந்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களை குழப்ப மனநிலையில் இருக்கிறவர்களை கிறிஸ்துவிடம் வர வைப்பதற்காக சொல்லப்படுகிறதே தவிர சும்மா பயமுறுத்துவதற்காக அல்ல. அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் அவர் என்னது ஏற்றுக்கொள்வார். அவருக்கு முன்பாக நீங்கள் மறைக்க வேண்டியதில்லை, அங்கே வாருங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆகவே தான் அடுத்த பகுதியிலே அப்படி சொல்லுகிறார். எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அப்போ நீங்கள் அறிக்கை பண்ணி உள்ளே வந்தீர்கள், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கை பண்ணி வந்தீர்கள். ஆனால் அதிலே உண்மையாக இருங்கள். அது பொய்யான அறிக்கையாக, அதை பொய்யான அறிக்கையாக மாற்றி விடாதீர்கள். இன்னைக்கு யாரோ வந்து குழப்புகிறார்களாக, இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, நாங்கள் மோசையுடைய அதாவது நியாயப்பிரமாணத்தின்படிதான் போவோம் என்று சொல்லி அங்கே மறுபடியும் போகாதீர்கள். இயேசு கிறிஸ்து தேவன் தான். அவர் மனிதனாக வந்தபடியால் தேவதூதரை காட்டிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார்.
என்று சொல்லி அந்த பல காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தை இப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது அது அதுக்கு இடம் கொடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவோம். அப்ப நீங்க பண்ணின அறிக்கையை விட்டு விடாதீர்கள், அதை உறுதியாக பற்றி கொண்டிருங்கள் என்பதாக சொல்லுங்க. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய மகா பிரதான ஆசாரியர். மகா பிரதான ஆசாரியர். பூமியிலே அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்களோட என்ன செய்வார்கள்? வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் பிரவேசிப்பார்கள். வேறு யாரும் பிரவேசிக்க அனுமதி இல்லை. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் அவன் கூட வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பிரவேசிக்க முடியும். மனிதர்களுடைய பாவங்களுக்காக, எல்லாருடைய பாவங்களுக்கு முதலாவது தன்னுடைய பாவத்திற்காக ஒரு பலி செலுத்தி விட்டு, அதன் பிறகு அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒட்டுமொத்த பாவத்துக்காக பலி செலுத்தி விட்டு அந்த பலி ரத்தத்தை கொண்டு அங்கு போய் தெளிப்பான். எங்கே? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே. அவங்க அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கு எதன் வழியாக போவான்? இதை பிரிப்பதற்காக திரை போடப்பட்டிருக்கு. அந்த திரை வழியாக அந்த பக்கத்திலே போய் அங்கே தெளித்து விட்டு எல்லாருக்காக மனிதர்களுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்தி விட்டு வருவான். இங்கே இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக இங்கே எபிரேய ஆசிரியர் காண்பிக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்? உங்களுடைய பாவங்களுக்காக அப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியன் போவதை போல இங்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் பிதாவிடத்துல நேரடியாகவே போயிருக்கார். வானங்கள் வழியாக பிரவேசித்த, வானங்கள் வழியாக பரலோகத்திலே பிரவேசித்த, எப்படி ஒரு ஆசாரியன் சிறை வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிப்பானோ, இயேசு கிறிஸ்து வானங்கள் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலமாக இங்கே காணப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது ஒரு சிம்பாலிக். அவர் ஒரிஜினல் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்கு பிரவேசித்து விட்டார். வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரராகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் அவர் நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியர் என்றால் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக பலி செலுத்தக்கூடிய ஒரு மத்தியஸ்தர் ரோல். அவர் அப்படி காணப்படுகிறார். ஆகையால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவுள். நீங்கள் இப்பொழுது ஒருவேளை குழப்ப மனநிலையில் இருந்தாலும் அந்த அறிக்கையை பற்றி கொண்டிருங்கள். அவர் என்ன செய்கிறார்? அவர் பிரதான ஆசாரியர் தான். அவர் உங்களை என்ன செய்ய விட மாட்டார், அழித்து விட மாட்டார் என்கிறதாக சொல்லுகிறார். இங்கே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே கூட பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, நமக்காக மரித்த கிறிஸ்து இயேசு அவரே என்பதாக சொல்லுவார். அப்போ மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே தேவனையும் மனிதர்களையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பாளராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஒரு மத்தியஸ்தராக காணப்படுகிறார். அவர் அதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக இந்த பாவ பரிகார பலியை செலுத்தி இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர் பலியாகவும் இருக்கிறார், பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக வானங்கள் வழியாக பரலோகத்திலே பிரவேசித்திருக்கிறார். ஆகவே அந்த நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவும். அப்போ இந்த பிரதான ஆசாரியரை பற்றி விளக்கம். நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படி? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் அதே வேளையிலே பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் அல்ல. அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவர். நம்முடைய பலவீனங்கள் எப்படிப்பட்டது என்பதை உணரக்கூடியவர். காரணம் ஏன்? அவர் எல்லாவித சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழலே இருந்தது. அவர் மனிதனாக இருந்தபடியால்
மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம் அவருக்கு புரியும். அவருக்கு வந்தது எல்லா விதத்திலும் இந்த மனிதர்கள் பூமியிலே இருக்கும்போது எந்த விதமான சூழ்நிலைகள் வருமோ, சந்தேகங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், அழுத்தங்கள், இதன் மூலமாக எப்படியெல்லாம் என்னென்ன சோதனைகள் வருமோ, இந்த மனிதர்களுக்கு பூமியிலே பாவம் நிறைந்த இந்த பூமியிலே வாழுகிற மனிதர்களுக்கு என்னெல்லாம் சோதனைகள் வருமோ, இது எல்லாமே இயேசு கிறிஸ்து இங்கே மனிதனாக இருந்தபடியால் அவருக்கு வந்தது. ஆகவே அவருக்கு தெரியும். ஆகவே மனிதர்களுக்கு வருகிற சோதனைகளை அவரால் புரிந்து கொள்ள முடியும், அவரால் பரிதபிக்க முடியும், அது உணர்ந்து கொள்ள முடியும். மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவரால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையால் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அதே வேளையிலே என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. மனிதர்கள் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படும் போது பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் ஆனால் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இங்கே பூமியில் உள்ள பிரதான ஆசாரியர்கள் உண்டு. அவர்கள் மனிதர்களாக இருக்கிறபடியால் அவர்களும் சோதனைக்கு உட்படுகிறார்கள், அவர்களும் பாவம் செய்கிறார்கள். ஆகவே தான் முன்பு அந்த பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவத்திற்கு ஒரு பலியை செலுத்தி விட்டுதான் ஜனங்களுக்காக பலி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அது வருஷந்தோறும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த வருஷம் செலுத்துகிற பலி முழுமையாக திருப்திப்படுத்தவில்லை. ஆகவே தான் அடுத்த முறையும் மறுபடியும் பலி செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் பாவம் இல்லை. அவர் தனக்குத்தானே அவர் தன்னிடத்திலே பாவம் இல்லாதபடியா அவருக்கென்று ரத்தத்தை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவிதத்திலும் சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மை போல் என்றால் மனிதர்கள் எந்தெந்த விதங்களிலே சோதிக்கப்படுகிறார்கள், எந்தெந்த விதங்களிலே மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வரும், அந்தந்த விதங்களிலே இயேசு கிறிஸ்து சோதனைக்கு உட்பட்டார். ஆனால் அவர் அந்த சோதனைக்கு உட்பட்ட போதும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். ஆகையால் மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் நீங்கள் இப்பொழுது தவறு செய்து விட்டீர்கள் அல்லது குழப்பமான மனநிலையில் இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அப்படி போய்விட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு உங்களை புரியும். உங்களுக்கு இருக்கிற அந்த சோதனையை அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் அப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். ஆகவே நான் தவறு செய்து விட்டேன், அவருக்கு எதிராக போய்விட்டேன், அப்போ இனி அவ்வளவுதான், அப்படி அல்ல. நீங்கள் தைரியமாக வாருங்கள், தைரியமாக கிருபாசன தண்டையிலே வாருங்கள். நீங்கள் அவர் சகாயம் செய்யும் கிருபை, அவருடைய கிருபையை குறித்து சொல்லும்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய கிருபை. உங்களுடைய பலவீனங்களிலே அவர் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இருக்கிற குழப்பங்களை அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே குழப்பம் வருகிறது என்று சொல்லி அவரை விட்டு போகாமல் அவரிடத்திலே வாருங்கள். அவர் சகாயம் செய்யக்கூடிய கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த மக்களுக்கு இங்கே எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். தொடர்ந்து